எப்படி சொல்கிறதுன்னா ஆன்மீகமாகவும் இருக்கணும், ஆன்மீகத்தையும் பார்க்கணும், நம்மளோட வாழ்க்கையும் பார்க்கணும். அது அது எப்படி பண்ணுறது சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் அவசர வாழ்க்கையில் வாழ்வேன்? 24 மணி நேரம் ஒரு தொழில் செய்கிறேன். 24 மணி நேரம் தொழில் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. முடியாது. அப்போ 8 மணி நேரம் தொழில் செய்வேன். மீதி நேரத்தை இன்னும் 16 மணி நேரத்தை என்ன பண்ணுவேன்? பேப்பர் படிப்பேன். இல்லைன்னா ஊரில் இருக்கிற நாடகம்லாம் போட்டுக்கின்னு ஒரு நாடகத்தோடு ஒத்த கூட கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்றான், ஓடி போடுறான். எல்லா நாடகத்திலும் இருக்கிற குடும்பங்கள்லாம் இன்றைக்கி அப்படி தான் கெட்டுக்குது. ஒரு அப்பா 5 பொண்ணை பெற்றாருன்னா 5க்கு அவர் சம்பாரித்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டாரு. அவனை இதுன்னு ஓடி போகுது. இது மாதிரி நாடகத்தை போய் முழுசாக உட்காயின்னா நாளைக்கு பிள்ளைங்களும் ஒன்று விட்டு ஓடி போடும். அதனால் அங்கே போய் டிவி ஆண்ட உட்காந்துங்கிறது, பேப்பர் ஆண்ட உட்காந்துங்கிறது, 4 வீட்டு பொம்பளைங்களை கூப்பிட்டு வச்சு மகாநாடு நடத்துறது, இதெல்லாம் இல்லாமல் வேலை செய்கிற நேரம் போக, குடும்ப வேலை நேரம் போக, மீதி நேரம் கடவுளாண்டு இருந்தீங்கன்னா உனக்கு உபதிரம் இல்லை, நீ கெட்டு போக மாட்ட, உன் சந்ததி கெட்டு போகாது. அதனால் இகத்திலையும் வாழ பரத்திலையும் வாழ கற்றுக்கோ அப்படின்டாம சொல்லிக்கிறோம். சொல்லுங்கள் சுவாமி. இந்துக்களுடைய முக்கிய மகா புருஷராக வியாச முனிவரை கருதப்படுவது ஏன்? யார் சொன்னது? யாருமா சொன்னது முக்கிய புருஷர் வேசர்ன்னுட்டு? யார் சொன்னது? கேட்குறேன். பிராமணர் சொல்லுவாங்க. வேசரே ஒரு பிராமணன் கிடையாது, ஒரு மீனகாட்சிக்கு பிறந்துவான் இல்லையா? அப்புறம் அவர் எப்படி பிராமணர்? பிராமணருங்க வாழத்துக்கு மந்திரங்களை எழுதி கொடுத்தாரு. அதனால அவருக்கு வேத வேசர்னு பேர் இல்லையா? அது அவங்களுக்கு இன்னைக்கு தொழிலுக்கு உபயோகப்படுது. அதனால அவங்களுக்கு முக்கியம், ஞானிகளுக்கு முக்கியம் இல்லை. அவரு ஞானிகளுக்கு அகஸ்தியர், திருமூலர், காகப்பச்சுண்டர், இடைக்காடர், இப்படி இவங்கள தான் முக்கியமாக எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க பொய்யே கலக்காதவங்க. அதனால அவங்க எடுத்துப்பாங்க மகான்கள். மனுஷன் பொய் கலந்த வாழ்க்கை வாழ்றான்ல, அதனால அதை எடுத்துப்பான். சொல்லுமா. கடவுளை அனைவரும் வழிபடுறாங்க சாமி. அதில் ஒரு சிலருக்கு மட்டுமே அவங்களுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்குது. கடவுள் அனைவரும் யாருமா கடவுளை வழிபடுறாங்க? தெரியல. அனைவரும் பக்தி பண்றாங்க. கடவுளை வழிபட முடியாது. கடவுள் எதுன்னு தெரியாது யார் வழிபடுறாங்கன்ற. பிள்ளையார் கடவுளா? பிள்ளையார ஒரு கூட்டம் வழிபடுது, ஒருத்தர் ஒரு கூட்டம் முருகரை வழிபடுது, ஒரு கூட்டம் பெருமாளை வழிபடுது, ஒரு கூட்டம் சிவனை வழிபடுது. இதில் யார் கடவுள்? சொல்லுமா. சொன்னதானே நான் பதில் சொல்றதுக்கு. அப்போ கடவுள் தெரியாம வழிபடுறவங்களால அவங்க முக்தி நிலைக்கு போக முடியாது. பெருமாளா இருந்தாலும், முருகனா இருந்தாலும், சிவமா இருந்தாலும், சக்தியா இருந்தாலும் உன் உடலுக்குள்ளவே இயக்கத்தை நடத்தினுக்கிறான். அதை தேடி எவன் ஒருத்த கண்டுபிடிச்சி அது கூட உறவு கொள்றானோ அவன் தான் அந்த பதவிக்கு போவான். மற்றவனெல்லாம் பக்தி பண்ண முடியும், ஆன்மீகம் பண்ண முடியும். ஆன்மீகம்ன்றது கடினம், பக்தின்றது ஈஸி. எல்லா மதங்களும் பக்தி பண்ணுது. ஆனால் உலகத்தில் உள்ள மதங்களில் இந்து மதத்தில் தான் ஆன்மீகமும் இருக்குது. கடவுளை அடையிற வழி இந்து மதத்தில் மட்டும்தான் நேராக கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. மற்ற மதங்கள்லாம் பக்தி தான் பண்ண முடியுமே தவிர ஞானம் அடைய முடியாது இல்லையா? இப்போ இயேசுநாதர் ஒரு ஞானி, அதுக்கப்புறம் வந்த சீடர்கள் எவனா ஞானி ஆனான்னா அவன் முடியல. ஏன்னா அது பக்தி, அவர் பண்ணது ஞானம். நபிகள் நாயகம் ஞானி, அதுக்கப்புறம் வந்த அவங்க சீடருங்க ஞானி ஆனாங்களா? சொல்லு. ஆனால் காரணம் என்னன்னா வாழறதுக்கு உலகத்தில் நீ எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அது வரைக்கும் எழுதி வச்சுட்டாங்க. இந்து மதத்தில் என்ன பண்ணனா நீ எப்படி வாழணும், எப்படி கடவுளை அடையணும்னு எழுதி வச்சுட்டான். இதுதான் இந்து மதத்துக்கு உலகத்திலே இல்லாத சிறப்பு. இந்து மதத்துக்கு இந்து மதம் மாதிரி உலகத்தில் ஒரு மதம் கிடையாது. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு முஸ்லீம் கிறிஸ்துவ கோயிலுக்கு போக மாட்டான், ஒரு முஸ்லீம் இந்து கோயிலுக்கு போக மாட்டான், ஒரு கிறிஸ்துவம் மசூதிக்கு போக மாட்டான், ஒரு கிறிஸ்துவ இந்து கோயிலுக்கு வர மாட்டான். காரணம் என்ன? அது ஒரு வட்டத்துக்குள்ளவே வாழற மதம், உண்மை விளங்காத வாழற மதம். ஆனால் இந்து மதத்தில் மசூதிக்கு போவான் இந்துக்கள், சர்ச்சுக்கு போவான் இந்துக்கள். ஏன்னா
இந்த பொது நோக்குன்னு சொல்கிறோம் தெரியுமா, அது இந்துக்களை தவிர வேறு எந்த மதத்துலையும் கிடையாது. மற்ற மதங்கள்லாம் கட்சி மாதிரி, இந்து மதம் பொது நலவாதி மாதிரி. இந்து மதத்தில் இருக்கிற மசூதிக்கு போவான், இந்து மதத்தில் இருக்கிறவன் வேளாங்கண்ணிக்கு போவான், இந்து மதத்தில் இருக்கிறவன் நாகூர் தர்காவுக்கு போவான். ஆனால் இவன் எவனுமே இங்கே வரமாட்டான். ஏன்னா அது ஒரு வட்டத்துக்குள்ளே வாழற மதம் அது. இதில் மட்டும்தான் கடவுள் வழிபாட்டில் இருக்கிற மதம் இது. இந்த கடவுள் வழிபாடு வேறு எதுலேயும் இல்லை. உலக வழிபாடு இருக்குது, அதில் கடவுள் வழிபாடு இல்லை. இதில் மட்டும்தான் கடவுள் வழிபாடு. அவ்வளோ அற்புதமான மதம். ஆனால் இதை நாளாக சிலவாக்கிக்கிறாங்க. நமது மதம் ஒன்றை தவிர வேறு எந்த மதத்திலும் மறுபிறவிக்கின்ற இடமே இல்லைன்னு சொல்கிறாங்க. மறுபிறவிக்கு இல்லைன்னு சும்மா ஏமாத்தின்னு இருக்கக்கூடாது. ஒருத்தர் எங்கள் அப்பா செத்து போயிட்டான், நான் ஒரு முஸ்லீம்னு வச்சுக்கோ, எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, மறுபிறவி பிறக்க போகிறதில்ல, அவர் இல்லை. அவரை போய் ஏன் 40வது நாள் நான் மசூதியில் கொண்டாடணும் சொல்லுமா? ஒரு கிறிஸ்துவன் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அவர் போயிட்டா போகிறது, இருக்க போகிறதில்ல, அவரை போய் ஏன் கும்பிட்டுன்னு நான்? இந்து மதத்தில் இருக்கிறான், மறுபிறவி இருக்குதுன்னு அவன் கும்பிட்டுங்கிறான், நீயே ஏன் கும்பிட்ற? இது வாயில பேசுறது வேற, நிஜ செயலுக்கு வேற. நிஜ செயலில் பாசம் உறுத்துது. அதனால் மசூதிக்கு போட்டோம், சர்ச்சைக்கு போட்டோம், அந்த சுடுகாட்டுக்கு போட்டோம், அது செய்துன்னுக்கிறான். ஆனால் இந்துக்கள் பகிரங்கமாக செய்கிறான், மறைமுகமாக செய்கிறான், அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் எவனும் செத்தவனை மறக்க மாட்டான். செத்தவெல்லாம் பிறக்கிறது இல்லைன்னா நீ நானும் இந்த உலகத்தில் இருந்திருக்க மாட்டோம். ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்துவம், ஒரு இந்து இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு புளிய வேப்ப மரம் இருக்குது, ஒரு விதை இல்லைன்னு சொன்னால் அந்த மரம் அழிஞ்சதுன்னா, அந்த விதை இல்லைன்னா வேப்ப மரம் திருப்பி முளைக்குமா? விதை இருக்கிறதால தான் முளைக்குது, மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். அது மாதிரி மனுஷனுக்கு இந்துன்ற விதை இருக்கிற வரைக்கும் இவன் பிறந்துக்கினே இறந்துக்கினே பிறந்துக்கினே இறந்துக்கின்னு தான் இருப்பான். பிறப்பு இல்லைன்றது அறியாமையில் சொல்கிற விஷயம். எப்படிப்பட்டவன் பிறக்க மாட்டான் தெரியுமா? அதுக்கு எவ்வளோ அவன் சிரமப்படணும் தெரியுமா? அதனால் சொல்கிறான், ஒரு அம்மா அவனுடைய மார்லேருந்து பாலை கறந்துட்டா திருப்பி அந்த மடியில் ஊற்ற முடியுமா? அதனால் அம்மாவுக்கு பால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிப்பட்டவன் தான்டா பிறக்கிறது இல்லை. அதனால் சொல்கிறான், கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா. மோரில் தானே வெண்ணெய் இருக்குது, அதை கரைஞ்சிட்டின்னா திருப்பி மோரோட ஒட்டாது, அது தனியாக மிதக்கும் இல்லை? உடைந்த சங்கின் ஓசை உட்புகா. சங்குன்னு ஒன்று கீழே வச்சுட்டின்னா, நம்ம கூட போன மாதம் 2 சங்கத்தை கொடுத்துக்குறாங்க. எதுக்கு நான் ஊதியம் பண்டாரமாக போனோன்னா தெரியல, 2 சங்கத்தை கொடுத்துக்குறாங்க எனக்கு. அந்த சங்கு சும்மா தரையில் வச்சுட்டின்னா அது காற்று பட்டவுடனே சத்தம் வந்துக்கினே இருக்கும். ஆனால் அதை தூளாக உடச்சி போட்டின்னா சத்தம் வராது. மரம் இருந்தால் காய்கனி இருக்க தான் செய்யும், ஆனால் அறுத்துட்டின்னா திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. மனம்னு இருந்தால் ஆசை இருக்க தான் செய்யும், ஆனால் மனம் அழிஞ்சு போனால் ஆசைன்றது இல்லை. அதனால் சொல்கிறான், கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா. இறந்தவர் பிறப்பதில்லை பிறப்பதில்லை பிறப்பதில்லை. அவன் மட்டும்தான பிறக்கதில்லை. ஊருப்பட்ட ஆசையை வச்சுன்னு மதவெறி, பாசவெறி, பணவெறி இதெல்லாம் வச்சுக்கின்னு எங்கே பிறக்காத போகிறது? அதனால் சொல்கிறான், அவித்த வித்தே முளையாது. இப்போ ஒரு நெல் இருக்குது, அதை போட்டு வேக வச்சுட்டின்னா நிலத்தில் போட்டிங்கன்னா முளைக்காது. ஆனால் பச்சை நெல்லை 1 வருஷம் வச்சுருந்த அடுத்த வருஷம் போட்டினோட முளைச்சிடும் இல்லை? அது மாதிரி இந்த ஆன்மாவை அவிச்சிடணும் நெருப்பில். அதுதான் வெளியே யாகம், உள்ள யோகம். இப்படி அவிச்சவனுக்கு மட்டும் பிறக்கிறதில்லை. அவிகாதவெல்லாம் பச்சை நெல் மாதிரி பிறந்துக்கினே வளர்ந்துக்கினே தான் இருப்பான். இதுக்கு மதமே கிடையாது. மதம் என்றது மனுஷன் வச்சுக்கினது, உயிர்ன்றது மனுஷன் வச்சுக்கின்றான். இயற்கை ஆன்மான்றது வச்சுக்கின்றா மனுஷன், இயற்கை மனுஷன்ற நோய் இயற்கை. மதம்ன்றது செயற்கை இல்லையா? இன்னைக்கு ஒரு மதத்தில் பிறந்துட்டான், இந்து மதத்தில் பிறந்துட்டான், ஒரு 10 வருஷம் போனோன்னா நாங்கள் துட்டு கொடுக்குறோன்னா கிறிஸ்து மதத்தில் போய் வச்சு என்ட்ராயிடுறான். அப்போது இதெல்லாம் மனுஷனால் மாற்றப்படுறது, மாறுறது. ஆனால் இயற்கை உன்னால் உன் உடலை மாற்றிக்கவே முடியாது. நான் மனுஷனாக வானாங்க, நான் குரங்கா போகிறேன்னு போக முடியாது. நான் மனுஷனாக வானாங்க, ஊரெல்லாம் பயப்படணும் எனக்கு, நான் புளியாக போடணும் போக முடியாது. இந்த மதம்ன்றது மனுஷன் வச்சுக்கினது தொழிலுக்காக, துட்டுக்காக. அதனால் மதத்தில் யாவன் ஒருத்தங்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. மதம் இல்லை, ஜாதி இல்லைன்னு எவன் ஒருத்தன் நிற்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம்.